சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைச்சாலையில் உள்ள 60 அடி பாலத்தின் அடியில் இளம் பெண் ஒருவர் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது அருகில் கைப்பையில் இருந்து கைப்பற்றப்பட்ட அடையாள அட்டையில் புர்கா அணிந்திருந்த அந்த பெண்ணின் பெயர் லோகநாயகி என்றிருந்ததால் அதனை கொண்டு போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்டவர் லோகநாயகி என்பதும் அவர் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஃபியூச்சர் விஷன் என்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தில் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. லோகநாயகியின் செல்போன் நம்பரை கொண்டு அவரிடம் கடைசியாக பேசிய நபர்களின் பெயர் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. அதில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ஹபீஸ் என்ற நபர் கடைசியாக தொடர்பு கொண்டிருப்பதும் அவர் பல்வேறு நாட்கள் லோகநாயகியுடன் நீண்ட நேரம் பேசியிருப்பதும் தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது லோகநாயகி மரணத்துக்கான மர்மம் விலகியது. இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான லோகநாயகியுடன் கடந்த 1 வருடமாக பழகிய அப்துல் ஹபீஸ் திருமணம் செய்து கொள்வதாக கூறி லோகநாயகியுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். மேலும் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் தங்கள் மதத்துக்கு மாற வேண்டும் என்று அப்துல் ஹபீஸ் வற்புறுத்தியதாகவும் லோகநாயகியும் அவனை நம்பி மதம் மாறி புர்கா அணிந்து பணிக்கு சென்று வரும் அளவுக்கு மாறியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னரும் லோகநாயகியை ஆசைக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்துள்ளார் ஹபீஸ். இந்த நிலையில் ஹபீஸ் தன்னைப் போலவே மேலும் சில பெண்களுடன் நெருங்கி பழகி வருவதை தெரிந்து சண்டையிட்ட லோகநாயகி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அப்துல் ஹபீஸிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டதாகவும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் ஆசை வார்த்தை கூறிய அப்துல் ஹபீஸ் சில தினங்களுக்கு முன்பு லோகநாயகியை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்காடு செல்லும் மலைச்சாலையில் 60 அடி பாலம் அருகே இருவரும் தோழிகளுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது லோகநாயகிக்கு விஷ ஊசி போட்டு கொலை செய்து கீழே தள்ளியது விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பெரம்பலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4ஆம் ஆண்டு படித்து வரும் ஹபீஸ் ஆவடியைச் சேர்ந்த IT ஊழியர் தாவியா சுல்தானா என்பவரையும் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி நர்சிங் மாணவி மோனிஷா என்பவருடனும் இன்ஸ்டாவில் நெருங்கி பழகியுள்ளார். இதனால்தான் லோகநாயகி பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து லோகநாயகியை தீர்த்து கட்ட திட்டமிட்டு 3 பேரும் சேர்ந்து ஏற்காடு மலைக்கு இரவு நேரத்தில் அழைத்துச் சென்றுள்ளனர். செல்லும் வழியில் லோகநாயகிக்கு விஷமருந்து ஏற்றப்பட்ட ஊசியை போட்டு அவர் மயங்கியதும் அவரை பாலத்தில் இருந்து தள்ளிவிட்டது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கல்லூரி மாணவர் ஹபீஸை தொடர்ந்து அவரது தோழிகள் தாவியா சுல்தானா, மோனிஷா ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராமில் இனிக்க பேசும் இளைஞர்களை நம்பி இளம் பெண்கள் காதலில் விழுந்து வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்.